நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் நாகபூஷணி. பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கான சூழலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தியதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. யுக்தியா வேலைத்திட்டத்திற்கு ஜப்பானிய தூதுவர் பாராட்டு. கொழும்பு புறக்கோட்டையில் அனுமதியற்ற வகையில் கடைகளை நிர்மாணிக்கும் பின்னணியில் மோசடி கும்பல். பொருளாதார ரீதியில் மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதாக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவிப்பு. சில்வர் டிப்ஸ் தேயிலையை தென்மாகாணத்தில் பிரபல்யப்படுத்தும் வேலைத்திட்டம் நாளை ஆரம்பம். இந்தோனேஷியாவின் ருவாங் எரிமலை தொடர்ந்தும் குமுறுவதனால் அங்கு அபாய நிலை. வீழ்ச்சியடைந்த நாட்டை சரியான பாதையில் இட்டுச் சென்று மக்கள் சிறந்த முறையில் பெருநாளை கொண்டாடுவதற்கான சூழலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்தன தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி நிறுவனம் ஒன்று இலங்கை ரூபாவின் பெறுமானம் வலுப்பெற்றிருப்பது பற்றி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ஏனைய நாடுகளுக்கு சமாந்தரமாக இலங்கை எய்தியிருக்கும் அடைவுகள் பற்றி சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். நாட்டை ஆட்சி செய்த சகலரும் பொருளாதார வீழ்ச்சிக்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே வஜிர அபிவர்தன இந்த விடயத்தை தெரிவித்தார். மக்கள் கடந்த சில வருடங்களாக எதிர்கொண்ட நெருக்கடியிலிருந்து மீண்டு இம்முறை புத்தாண்டை சந்தோஷமாக கொண்டாடியதாக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். நாடு தற்போது வழமை நிலைக்கு திரும்பியுள்ளது. பொருளாதார ரீதியில் மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதாகவும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். சந்தையில் பொருள்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் சாந்த பண்டார கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது 69 லட்சம் பேர் கொண்டிருந்த நம்பிக்கை ஓரளவு குறைவடைந்திருந்தது. எனினும் மீண்டும் நம்பிக்கையினை கட்டியெழுப்ப முடிந்திருப்பதாகவும் அவர் கூறினார். குற்றச் செயல்களையும் போதைப் பொருள்களையும் ஒழிப்பதற்காக இலங்கை போலீஸ் திணைக்களம் முன்னெடுத்திருக்கும் யுக்திய நடவடிக்கையினை வரவேற்பதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிஷிகோஷி ஹிதேகி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸை சந்தித்த போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். இந்த சந்திப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்றது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் விசா விநியோகம் பற்றியும் இதன்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மறுசீரமைப்பு வேலைத்திட்டங்கள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அதிக விலை கொண்ட தேயிலையான சில்வர் டிப்ஸ் தேயிலையை தென்மாகாணத்தில் வீட்டுத் தோட்டச் செய்கையாக பிரபல்யப்படுத்தும் வேலைத்திட்டம் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்டுள்ளது. அங்குரார்ப்பண நிகழ்வு அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் நாளை முற்பகல் 10 மணிக்கு கட்டுவனையில் நடைபெறவுள்ளது. இந்த வேலைத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட குடும்பங்களுக்கு 300 தேயிலை கன்றுகள் வழங்கப்படும். செய்கைக்கான தொழில்நுட்ப வசதி உட்பட நீர்ப்பம்பிகளும் இலவசமாக வழங்கப்பட உள்ளன. கொழும்பு புறக்கோட்டையில் அனுமதியற்ற வகையில் கடைகளை நிர்மாணிப்பதன் பின்னணியில் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குழு ஒன்று செயற்படுவதாக கொழும்பு மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை என்பன தெரிவித்துள்ளன. கொழும்பு மிதக்கும் சந்தைக்கு முன்பாக இடிக்கப்பட்ட 21 கடைகளும் குறித்த மோசடி குழுவினால் நிர்மாணிக்கப்பட்ட சட்டவிரோத கட்டடங்கள் என கொழும்பு மாநகர சபையின் நகர அழகுபடுத்தல் திட்ட இணைப்பாளர் தெரிவித்துள்ளார். கடத்தல்காரர்கள் இந்த கடைகளை வேறு நபர்களுக்கு வாடகைக்கு விட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடிக்காரர்களிடம் ஏமாற வேண்டாம் என கொழும்பு மாநகர சபையும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பொதிகள் கிடைத்திருப்பதாகவும் அதனை பெற்றுக் கொள்ளுமாறும் இலங்கை தபால் திணைக்களம் குறுஞ்செய்தி மூலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என்று தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. மோசடிக்காரர்கள் தபால் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி குறுஞ்செய்திகளை அனுப்பி வங்கி அட்டைகள் மூலம் பணம் பெறுவது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு தபால் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. போலியான இணையதளம் மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இந்த மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது.
இலங்கை அஞ்சல் திணைக்களம், தபால் திணைக்களம், ஸ்ரீலங்கா போஸ்ட், SLS போஸ்ட் என்ற பெயர்களினூடாக இலங்கை தபால் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி இந்த மோசடி இடம்பெறுகிறது. குறுஞ்செய்தி மூலம் வங்கி அட்டைகளின் தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை கடன் அட்டை மூலம் பொதிகள் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் முன்னெடுக்கப்படுவது என்றும் தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பொதிகள் பற்றி கிடைக்கப்பெறும் குறுஞ்செய்திகளுக்கு வங்கி அட்டைகளின் தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் தபால்மா அதிபர் RP சரத்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். குறித்த மோசடி நடவடிக்கை பற்றிய தகவலை தபால் திணைக்களத்தின் துரித அழைப்பிலக்கத்தின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். அந்த இலக்கம் 1950 என்பதாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு பலாங்கொடை எல்லைவல நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வீதியை புனரமைக்குமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலாங்கொடை மெந்தேகாந்த பிரதேசத்தில் மக்களை அதிகம் கவரும் இடங்களில் எல்லைவல நீர்வீழ்ச்சியும் ஒன்றாகும். இந்த பாதை சேதமுற்றிருப்பதனால் சுற்றுலா பிரயாணிகளும் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இது விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி வீதியை புனரமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். இந்தோனேஷியாவின் சுலாவெசி தீவில் உள்ள ருவாங் எரிமலை தொடர்ந்தும் குமுறி வருகிறது. 2 கிலோமீட்டர் உயரத்திற்கு புகை மேலெழுந்துள்ளது. இதனை அடுத்து அங்கு அபாய நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எரிமலையின் ஒரு பகுதி நிலை குலைந்து கடலில் விழக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எரிமலையை சூழவுள்ள பிரதேசத்தில் வசித்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 11,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எரிமலையை சூழ 6 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்திலும் நுழைய வேண்டாம் என அந்நாட்டு அரசாங்கம் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். அனுராதபுரம் மாவட்ட பாடசாலைகளின் அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மானின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து 200 பாடசாலைகளில் அபிவிருத்தி வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பாடசாலைகளுக்கு 1 மில்லியனில் இருந்து 10 மில்லியன் ரூபாய் வரையான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. கராச்சி மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30க்கு போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 33வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதவுள்ளன. முல்லன்பூர் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30க்கு போட்டி ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். வீடமைப்பு நிர்மாணத்துறை சார்ந்த சர்வதேச கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. கொழும்பில் உள்ள பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அடுத்த மாதம் 12ஆம் திகதி வரை கண்காட்சி இடம்பெறும். குறித்த தினங்களில் முற்பகல் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை காட்சிக்கூடங்கள் திறந்திருக்கும். இலங்கை கட்டட நிர்மாணத்துறை சம்மேளனம் கண்காட்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் நாணயமாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை $295.28. அதன் விற்பனை விலை $305.16 ஆகும். காலநிலை அறிக்கை.
மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமத்திய மத்திய வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களினதும் காலி மாத்தறை மாவட்டங்களினதும் சில இடங்களில் நாளை காலை பனிப்பொழிவு காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கான சூழலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தியதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. யுக்தியா வேலைத்திட்டத்திற்கு ஜப்பானிய தூதுவர் பாராட்டு. கொழும்பு புறக்கோட்டையில் அனுமதியற்ற வகையில் கடைகளை நிர்மாணிக்கும் பின்னணியில் மோசடி கும்பல். பொருளாதார ரீதியில் மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதாக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவிப்பு. சில்வர் டிப்ஸ் தேயிலையை தென் மாகாணத்தில் பிரபல்யப்படுத்தும் வேலைத்திட்டம் நாளை ஆரம்பம். இந்தோனேஷியாவின் ருவாங் எரிமலை தொடர்ந்தும் குமுறுவதனால் அங்கு அபாய நிலை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.